வணக்கம். நம்ம வந்து இன்னைக்கு இந்த சூட் ஃபார் பர்மனன்ட் இன்ஜங்ஷன் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதனுடைய ஃபைலிங் ப்ரொசீஜரை நான் சொல்கிறேன். ஓகேவா? இது அட்வொகேட்ஸுங்களுக்காக போடுற வீடியோ. பொதுமக்கள் இதை பார்க்காதீங்க. பார்த்தாலும் உங்களுக்கு ஒன்றும் புரியாது. சரிங்களா? இப்போ என்ன சொல்கிறேன்னா, சூட் ஃபார் பெர்மனன்ட் இன்ஜங்ஷன். இது வந்து இன்ஜெக்ஷன் கிடையாதுங்க. இன்ஜெக்ஷன்னா டாக்டர் ஊசி, இன்ஜெக்ஷன்னா ஊசின்னு அர்த்தம். டாக்டர் போடுற இதுக்கு பேர் தான் இன்ஜெக்ஷன். அவர் ஊசி போடுறாரு பார்த்தீங்களா, அதுக்கு பேர் இன்ஜெக்ஷன். இது இன்ஜங்ஷன். ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து சூட் ஃபார் பர்மனன்ட் இன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அட்வொகேட்ஸ் வந்து கோர்ட்டில் ஃபைல் பண்ணுவாங்க. அந்த ஃபைலிங் ப்ரொசீஜரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். சரிங்களா? ஃபைலிங் ப்ரொசீஜரை பற்றி தான் சொல்கிறேன். பாருங்கள், அட்வொகேட்ஸ் மட்டும் பாருங்கள், மற்றவங்க பார்க்காதீங்க, உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஓகேங்களா? இப்போ இன்ஜங்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது அப்பா இப்படி செய்யாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு சொல்லும். கோர்ட்டு ஒரு ஆர்டர் போடும். ஓகேங்களா? அதான் இன்ஜங்ஷன். ஓகேங்களா? INJUNCTION. ஓகேங்களா? INJUNCTION. நம்ம நம்ம அட்வொகேட்ஸில் பல பேர் நிறைய படித்த மேதாவிகள் இருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து நான் ஸ்பெல்லிங்கோட சொல்கிறேன். சரிங்களா? பிடிக்காதவங்க இதை பார்க்க வேண்டாம். சரிங்களா? அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஓகேங்களா? விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்தா பாருங்கள், பார்க்கலன்னா போங்க. ஓகேங்களா? தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ எனக்கு வந்து நிறைய பேர் வந்து என்னை கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறதுலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அப்படி சொல்கிறீங்க, இப்படி சொல்லலை, அப்படி சொல்லலை, அப்புறம் இப்படி போகிறீங்க, அப்புறம் அப்படி வந்துடுறீங்க, அப்புறம் இப்படி வர்றீங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது சார். இந்த கிண்டல் கேலி பண்ணுறவங்க நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? கிண்டல் கேலி பண்ணுறவங்க எதையும் சாதிக்க போகிறது கிடையாது. சரிங்களா? என்னுடைய இன்டென்ஷன் வந்து நோக்கம் நல்லது. ஓகேங்களா? நான் 4 பேருக்கு அந்த ப்ரொசீஜரை சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் இன்டென்ஷன் எனக்கு நல்லதாக இருக்குது. சரிங்களா? அதனால் வந்து நான் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? கிண்டல் பண்ணுறவங்க பண்ணிட்டு பண்ணுங்கள். நீங்கள் என்ன வேணால் கழுவி ஊற்றுங்க, அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது. சரிங்களா? நம்ம வக்கீல்களை தான் சொல்கிறேன். என்ன சொல்கிறது, இப்படி பண்ணுறீங்க சார், அப்படி சொல்கிறீங்க, இந்த விஷயம் போகிறீங்க, அப்படியே அங்கே போயிடுறீங்க, அப்புறம் இங்கே வரீங்க, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது சார்னா, யார் உங்களுக்கு நல்லா விளக்கமாக விலாவாரியாக சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களோ அவங்க வீடியோவை நீங்கள் பார்த்துக்கோங்க. எனக்கு கவலை கிடையாது, எனக்கு அவசியமும் கிடையாது. நான் இந்த வீடியோவை போடுறேன். அது வந்து என்னுடைய வழக்கறிஞர் சமூகம், எனக்கு பின்னாடி வர்ற வழக்கறிஞர்கள் அவங்க பயன்பெறணும், அவங்க கற்றுக்கணும், அவங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் போடுறேன். சரிங்களா? மற்றபடி காசு வரும், கேஸ் வரும், பணம் வரும், இதெல்லாம் புகழ் வரும்ன்றதெல்லாம் போடலை. சரிங்களா? எனக்கு அது அவசியமும் கிடையாது. சரிங்களா? சரி, ஓகே. கம்மிங் டு த பாயிண்ட். எதுக்குன்னா, நிறையா வந்து நம்ம ஒரு வீடியோவை போட்டால் உடனே 4 பேர் கழுவி ஊற்றுறது. என் கூட இருக்கிறவங்கள தான் சொல்கிறேன். கரெக்டுங்களா? கூட இருக்கிறவங்களுக்கு வந்து அடுத்தவனுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்ற எண்ணம் கிடையாது. ஆனால் அடுத்தவனுக்கு ஒருத்தன் சொல்லிக் கொடுக்குறான் அப்படின்னா, அவனை ஏன்டா இப்படி சொல்லிக் கொடுக்குற, யாருக்கும் சொல்லிக் கொடுக்காத, நீ சொல்லிக் கொடுக்குறது நல்லா இல்லை, மூக்கு சப்பையாக இருக்குது, பல்லு மேலே தூக்கின்னு இருக்குது, கண்ணு உள்ளாங்கண்ணா இருக்குது, இதை சொல்ல தான் வாய் வருதே தவிர, கரெக்டுங்களா, எந்த ஒரு பிரச்சனையும் செட்ரைட் பண்ணுறதுக்கோ அடுத்தவனுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கோ மனசு வரல. அப்புறம் எதுக்கு காலர் பேண்ட் போட்டுக்கிட்டு கோர்ட்டுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி என்ன பிரயோஜனம்? கரெக்டுங்களா? அதனால் வந்து அடுத்தவனை கிண்டல் பண்ணாமல் கேலி பண்ணாமல் ஒருத்தன் அடுத்தவனுக்கு சொல்லிக் கொடுக்குறான்னா அவனை வாழ்த்துங்க. இல்லையா கம்முன்னு இருங்க. அவங்க நீங்கள் வீடியோவை பார்க்கணுன்னு நான் வந்து யாரையும் பார்த்து ஷேர் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, பெல் பட்டன் ஐக்கான் கிளிக் பண்ணாதீங்க. எனக்கு தேவையே கிடையாது. நான் வந்து ஒரு டீச்சர் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். சார் நீங்கள் டீச்சர்னால் பெரிய டீச்சர் ஒன்றும் பக்காவாக நீங்கள் ஒன்றும் பாடம் நடத்தலையா சார் அப்படின்னா, பாடம் நடத்தணுன்னு தான் என் மனசுக்குள்ளே இருக்குது. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஓகேவா? கொஞ்சம் தப்பு தவறு இருந்தால் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இல்லைங்க எனக்கு அப்படியே வந்து அக்மார்க்கு ISI முத்திரை கொண்ட அப்படியே என்ன சொல்கிறது அப்பழுக்கற்ற பரிசுத்தமான அக்மார்க் நெய் தான் எனக்கு வேணும்னா போய் வாங்கிக்கோ. எங்கே விற்கிறானோ போய் வாங்கிக்கோ. சரியா? ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட். இப்போ என்னென்னா, சூட் ஃபார் பர்மனன்ட் இன்ஜங்ஷன். அந்த இன்ஜங்ஷன்னா என்ன அப்படின்னா வந்து கோர்ட் வந்து, அதாவது என்னென்னா, இட் இஸ் என்ன சொல்கிறேன், இன்ஜங்ஷன் இஸ் அன் ஆர்டர் பை அ கோர்ட் டு த டிஃபெண்டன்ட், ஓகேவா, இன் எ சிவில் ட்ரையல் டு ரீஃப்ரைன் ஹிம் ஃப்ரம் டூயிங். அதான் என்ன அர்த்தம்னா, எப்பா இப்படி பண்ணாதப்பா, இப்படி பண்ணாத அப்படின்னு கோர்ட் வந்து எதிர்த்தரப்புக்கு சொல்லுது. ஆர்டர் வழியாக கோர்ட் ஒரு ஆர்டர் போடும். அதுக்கு பேர் தான் வந்து பர்மனன்ட் இன்ஜங்ஷன். சரிங்களா? அதில் இப்போ என்ன மேட்டர்னா, நான் வந்து இப்போ திருப்பூரூர் கோர்ட்டுக்கு வந்து போயிருந்தேன். ஓகேங்களா? அதாவது என்னென்னா, என்னுடைய கிளையண்ட் வந்து இந்த OMR கிளையண்ட் வந்து அந்த OMR ரோட்டில் இருக்கிறாங்க. சரிங்களா? அவங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன் வந்து திருப்பூரூர் கோர்ட்டு வருது. சரிங்களா? என்னுடைய கிளையண்ட் வந்து ஒரு டெனண்ட்டு. அந்த டெனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறது, வாடகைக்கு இருக்கிறாங்க. ஆனால் ரெகுலராக வந்து வாடகை கொடுத்துட்டு இருக்காங்க. EB பில்லு கட்டுறது, ஃப்ளாட்டுக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜ்லாம் கொடுக்குறாங்க. அப்படி இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லேண்ட்லார்டு வந்து அவங்கள சட்டத்துக்கு புறம்பாக அடியாட்களை வச்சு என்ன சொல்கிறது, அந்த கூண்டாசுங்களை வச்சு நீ வெளியே போ, வீட்டை விட்டு வெளியே போ, நான் பொருளை தூக்கி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மிரட்டல் கொடுக்குறாங்க. சரிங்களா? இது என்னுடைய வீடு, நான் தான் வந்து லேண்ட்லார்டு, நீ வெறும் டெனண்ட் தான், நீ எனக்கு வாடகை தான் கொடுக்குற, இது வந்து உனக்கு சொந்தம் கிடையாது, நீ வாடகை கொடுத்து குடியிருக்கிற, அதனால் நீ வீட்டை சீக்கிரம் காலி பண்ணு, உனக்கு நான் டைம் கொடுக்க மாட்டேன்,
உனக்கு ஒரு நாள் கூட டைம் கொடுக்க மாட்டேன், ஒரு 2 நாள் கூட டைம் கொடுக்க மாட்டேன், உடனே பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கி வெளியே எடுப்பேன், வெளியே தூக்கி போடுவேன் அப்படின்னு வந்து அவங்களுக்கு மிரட்டல் கொடுக்கும்போது அவங்க குழந்தை குட்டிங்களை வச்சுக்கிட்டு எங்கே போவாங்க? வேறு வீடு பார்க்குறதுக்கு மினிமம் ஒரு மாதம் டைம் கொடுக்கணுமா இல்லையா? ஒரு நாள் கூட உனக்கு டைம் கொடுக்க மாட்டேன், இப்பயே நான் அடியாளுங்களை கூப்பிட்டு வந்து உன்னை வெளியே தள்ளுறேன் அப்படின்னு அந்த லேண்ட்லார்டு வந்து அந்த டெனண்ட்டை பயமுறுத்தும் பொழுது அந்த டெனண்ட் இப்போ எங்ககிட்ட வந்து எங்களோட உதவியை நாடி இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், கோர்ட்டில் போயிட்டு சூட் ஃபார் பெர்மனண்ட் இன்ஜங்ஷன் அப்படிங்கிறத நாங்கள் ஃபைல் பண்ணுறோம். ஃப்ரெஷ் ஃபைலிங் பண்ணுறேன். ஓகேவா? அப்போ கோர்ட்டுக்கு நான் என்ன கேட்குறேன், கோர்ட்டுக்கு ஜட்ஜுக்கிட்ட நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இந்த மாதிரி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஆர்டர் போடுங்க. இதுக்கு பேர் தான் வந்து என்னது, இன்ஜங்ஷன். ஓகேங்களா? நம்ம இன்டரிம் இன்ஜங்ஷன் ஃபைல் பண்ணுவோம், பர்மனெண்ட் இன்ஜங்ஷன், இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ் ஃபைலிங் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன். சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, இன் எ சூட் ஃபார் பர்மனெண்ட் இன்ஜங்ஷன் டு ரீஸ்ட்ரெயின் த டிஃபெண்டன்ட் ஃப்ரம் இன்டர்ஃபியரிங் வித் பிளைன்டிஃப் பொசஷன். சரிங்களா? அதாவது என்ன அப்படின்னா, அதாவது இந்த டிஃபெண்டன்ட்ன்றது யார், இங்கே லேண்ட்லார்டு. ஓகேங்களா? அவரை வந்து தடுக்கிறாங்க. கோர்ட் வந்து தடுக்குது. எப்படி தடுக்குது? எப்பா நீ வந்து என்ன பண்ணுறது, யூ ஹாவ் டு எவிக்ட் தி டெனண்ட், ஓகேவா, எக்ஸப்ட் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. அதாவது நீ வந்து எவிக்ட் பண்ணு, ஆனால் சட்டத்தின் முறைப்படி தான் நீ அவங்கள காலி செய்ய வைக்கணுமே தவிர, நீ அடியாட்களை கொண்டு வந்து கூண்டாசை வச்சு என்ன சொல்கிறது, நீ உன்னோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணிலாம் வந்து நீ என்ன பண்ணக்கூடாது, அரசு இயந்திரத்தை வந்து நீ வந்து உன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அவங்கள காலி செய்ய வைக்கக்கூடாது, கூண்டாசை வச்சு காலி செய்யக்கூடாது அப்படின்னு கோர்ட் ஒரு உத்தரவு போடும். அதுக்கு பேர் தான் வந்து என்னன்னாக்கா பெர்மனண்ட் இன்ஜங்ஷன். அதான் இன்ஜங்ஷன். சரிங்களா? ஸோ இப்போ இந்த பெர்மனண்ட் இன்ஜங்ஷன் ஃபைலிங்கை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் மேட்டர் என்னன்னா, த பிளைன்டிஃப் ஹேவ் டு எஸ்டாப்ளிஷ் தட் ஆஸ் ஆன் டேட், ஓகேவா, ஆஸ் ஆன் டேட் ஆஃப் த சூட், ஓகேவா, நான் தான் இந்த பில்டிங்கில் நான் தான் குடியிருக்கிறேன், நான் சட்டப்படி இந்த பில்டிங்கில் குடியிருக்கிறேன், இது சூட் ப்ராப்பர்ட்டி. சூட் ப்ராப்பர்ட்டின்னா என்னது, வழக்கு சொத்து. கரெக்டுங்களா? இதில் வந்து நான் வந்து ஒவ்வொரு மாதமும் நான் வந்து வாடகை கொடுக்குறேன், கரண்ட் பில்லு கட்டுறேன், மெயின்டெனன்ஸ் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ரெண்டல் அக்ரிமெண்ட்டு, ஒரிஜினல் அக்ரிமெண்ட் என்னென்ன ஒரிஜினல்ஸ் இருக்குதோ அதையெல்லாம் கொண்டு வந்து ஒரு ஆவணமாக வந்து கோர்ட்டில் அவங்க தாக்கல் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்படிலாம் தாக்கல் பண்ணி ஜட்ஜுக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஜட்ஜை கன்வின்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதை வந்து வக்கீல் பார்த்துக்குவாங்க. ஸோ அந்த பிளைன்டிஃப்ன்றது யார், மனுதாரர். டிஃபெண்டன்ட்ன்றவர் யார், எதிர் மனுதாரர். சரிங்களா? அதை ரெஸ்பாண்டன்ட்டு சரியாக வார்த்தை வரலைங்க, அது என்ன சொல்கிறது, அந்த பிளைன்டிஃப் அண்ட் டிஃபெண்டன்ட் தமிழில் வரல, டக்கு ஞாபகம் வரல. சரிங்களா? இந்த பிளைன்டிஃப் டிஃபெண்டன்ட்டுன்னுவாங்க, இப்போ கம்ப்ளைனண்ட்டு ஆப்போசிட் பார்ட்டின்னு சொல்லுவாங்க, ரெஸ்பாண்டன்ட் 1 2லாம் சொல்லுவாங்க. டக்கு நமக்கு அந்த வார்த்தை வரல. சரிங்களா? இதில் என்ன மேட்டர்னா, அந்த பிளைன்டிஃப் அந்த மனுதாரர் வந்து என்ன சொல்கிறது, அவர் சட்டப்படி அவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் கோர்ட்டில், நான் வந்து சட்டப்படி தான் இந்த பில்டிங்கில் குடியிருக்கிறேன் ஐயா, நான் வந்து சட்டத்துக்கு புறம்பாக குடியில்லை, சட்டத்துக்கு உட்பட்டு நான் குடியிருக்கிறேன், அப்படி இருக்கும்பொழுது இவங்க சட்டத்துக்கு புறம்பாக என்னை வெளியே தள்ளுறாங்க அப்படிங்கிறத டாக்குமெண்ட்டோட எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் கோர்ட்டில். சரிங்களா? அது வந்து அந்த பிளைன்டிஃப் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பிளைன்டிஃப் கொண்டு வந்து வக்கீல்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்டையும் கொடுத்துருவாங்க. வக்கீல் வந்து சூட் ஃபார் பர்மனெண்ட் இன்ஜங்ஷனை வந்து ஃபைல் பண்ணுவாங்க ஜட்ஜுக்கிட்ட. சரிங்களா? இதுதான் மேட்ரு. சரிங்களா? ஓகே. இப்போ நான் என்ன சொல்லிட்டேன் உங்களுக்கு, ரெண்டல் டிஸ்பியூட். இது வந்து என்னது, ரெண்டல் டிஸ்பியூட்டு. நான் டெனண்ட்டுக்காக வரேன். சரிங்களா? இப்போ நான் என்ன சொல்கிறேன், நாட் டு எவிக்ட் த டெனண்ட் எக்ஸப்ட் அண்டர் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. சட்ட முறைப்படி அன்றி வேறு எந்த முறையிலையும் என்னை வந்து காலி பண்ணக்கூடாதுங்க அப்படின்னு போடுறாரு பார்த்தீங்களா, ஒரு கேஸை போடுறாரு பார்த்தீங்களா, அதை ஸ்டே வாங்குறதுன்னு சொல்லுவாங்க. இதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? இதுதான் மேட்ரு. சரிங்களா? இப்போ இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவைன்றதை நான் சொல்லிடுறேன். சரிங்களா? அதான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது நான் யாருக்காக போடுறேன், இளம் வழக்கறிஞர்களுக்காக போடுறேன். என்னுடைய அட்வொகேட் சொந்தங்கள், என்னுடைய அண்ணன் அட்வொகேட்டு, தம்பி அட்வொகேட்டு, எனக்கு பின்னாடி வந்த என் பிள்ளைங்க அட்வொகேட்டுங்களுக்காக நான் போடுறேன். சரிங்களா? சீனியர்ஸ் இதை பார்க்க வேண்டாம். சீனியர்ஸுக்கு நான் எப்போவுமே தலை வணங்குறேன். சீனியர்ஸ் தான் எனக்கு நாலேஜை கொடுக்குறாங்க. நான் எல்லா சீனியருக்கும் நான் மரியாதை கொடுக்குறேன். சரிங்களா? சீனியரை நான் கண்ணியப்படுத்த தான் விரும்புகிறேன். சரிங்களா? இந்த ஒரு சில பேர், இந்த சின்ன சின்ன பசங்க, நான் என் கூட என் வயசுக்காரங்க, தேவையில்லாத கிண்டல் கேலி, ஓகேங்களா, அதெல்லாம் பண்ணும்போது நமக்கு கோவம் வருது. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துனா இவங்க ஒன்று, நீ அடுத்தவங்க விஷயத்த சொல்லித்தரணும். சொல்லித்தரது துப்பு கிடையாது. சொல்லி கொடுக்குறவனை வந்து கிண்டல் பண்ணி கேலி பண்ணுறது, இதெல்லாம் வந்து தப்பான விஷயங்கள். கரெக்டுங்களா? ஒன்று நீ சாப்பாடு போடு, இல்லை சாப்பிட்ற வழியாச்சும் அவனுக்கு காமி. அவன் பசியோடு உட்காந்துருக்கான், நீ நல்லா போய் கல்யாண வீட்டில் சோறு துண்டு வந்துட்டு அவன் வந்து பசியோடு இருக்கிறானே, அவனுக்கு கல்யாண வீட்டை காமிச்சு விடுவோன்ற எண்ணம் கிடையாது. நல்லா சோறு துண்டு வட்டே போக வேண்டியது. அப்போ பசியோடு வர்ற வழக்கறிஞர் என்ன பண்ணுவான், வழக்கறிஞருடைய பசி என்னன்னு எனக்கு தெரியும். இளம் வழக்கறிஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இளம் வழக்கறிஞர் தான். கரெக்டுங்களா? அட்வொகேட்ஸுங்களுடைய வறுமை நிலை எனக்கு தெரியும், அட்வொகேட்ஸுடைய ஏழ்மை நிலை எனக்கு தெரியும். அதனால தான் நான் வந்து வீடியோக்கள் போடுறேன். சரிங்களா? எனக்கு என்னுடைய வக்கீல்கள் மேலேயே எனக்கு கோவம். கரெக்டுங்களா? ஏன்னா
அதாவது அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க சார், தயவு செஞ்சு ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. அட்வொகேட்ஸ், ஜூனியர் அட்வொகேட்ஸ், நானும் ஜூனியர் தான், நான் எங்கே சீனியர் ஆனேன் கரெக்டுங்களா? நான் சாகிற வரைக்கும் சீனியர் ஆக போகிறது கிடையாது. நான் படிச்சுட்டு தான் இருக்க போகிறேன், கற்றுக்கிட்டே தான் இருக்க போகிறேன், டெய்லி கோர்ட்டுக்கு வர போகிறேன், ப்ராக்டிஸ் பண்ண தான் போகிறேன், ஏதோ ஒன்று எடுத்து படிச்சுக்கிட்டு நான் அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து தான் இருக்க போகிறேன் கரெக்டுங்களா? அவன் நம்மளை போல பிளாக் அண்ட் ஒயிட் போட்ட வக்கீல், அவன் நம்மளை போல நமக்கு தான் வாய் வயிறு இருக்குது, அவனுக்கும் வாய் வயிறு இருக்குது இல்லையா? அவனும் 3 வேளை சாப்பிடணும் இல்லையா? அவன் தொழிலை நம்பி வந்துட்டான், இளம் வழக்கறிஞர். அவன் தொழிலை நம்பி வந்துட்டான். இங்கேருந்தோ தமிழ்நாட்டு இந்த தாம்பரம் தாண்டி செங்கல்பட்டு தாண்டி எங்கேருந்தோ கிராமத்துலேருந்து வருவான். ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வருவான். நம்ம தான் அவனுக்கு வழிகாட்டணும், நம்ம தான் அவனுக்கு சொல்லித்தரணும், நம்ம தான் வாழ்க்கையில் விளக்கேற்றி வைக்கணும். நம்ம பாடம் சொல்லி கொடுக்கறதுனால அவன் ஒரு 500 1000 சம்பாதிச்சானா எனக்கு சந்தோஷம் கரெக்டுங்களா? இதோட நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல சரிங்களா? ஸோ அதனால் இந்த எல்லா வழக்கறிஞர்களுமே என்னுடைய அண்ணன் தம்பி, என்னுடைய சொந்தக்காரன் நினச்சி தான் நான் வந்து, என்னுடைய சகோதரர்கள் நினச்சி தான் அந்த வீடியோவை நான் போடுறேன் சரிங்களா? இளம் வழக்கறிஞர்கள் நல்லபடியாக கற்றுக்கிட்டிங்கன்னா அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க தயவு செஞ்சு. ஏன்னா வக்கீல் தொழில் வந்து கம்பெனியில் போய் வேலை செய்கிற மாதிரி கிடையாது, கற்றுக்கிட்டா தான் பிழைக்க முடியும் சரிங்களா? சரி ஓகே, ஃபஸ்ட்டு மேட்ரு வந்து என்னது, ஃபஸ்ட்டு வக்காலத்தை நீங்கள் ரெடி பண்ணணும். இது சூட் ஃபார் பர்மனெண்ட் இன்ஜங்ஷனு. சூட் ஃபார் பர்மனெண்ட் இன்ஜங்ஷன்றது என்னது, சிவில் நேச்சரு சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், சிட்டி சிவில் கோர்ட்டு வக்காலத்தை எடுத்துக்கோங்க. ஒரு சிட்டி சிவில் கோர்ட் வக்காலத்து, ஒரு அட்வொகேட் வெல்ஃபேர் ஸ்டாம்ப்பு, ஒரு கிளர்க் வெல்ஃபேர் ஸ்டாம்ப்பு, ஒரு 10 ரூபா கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப்பு வக்காலத்துடைய ரைட் கார்னரில் டாப்பில் ஒட்டிடுங்க சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் மீ கையெழுத்து வாங்குங்க. இந்த பிஃபோர் மீ கையெழுத்து போடுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக போடணுமுங்க. பிஃபோர் மீன்னு சொல்லிட்டு ஒன்றும் எழுதாமல் வெறும் கையெழுத்தை மட்டும் போட்டு ஒரு சுழிக்க வேண்டியது, அது தப்பு. அது பிஃபோர் மீன்ற கையெழுத்து எப்படி போடணும், பிஃபோர் மீன் எழுதுங்க, உங்கள் பேரை எழுதுங்க, உங்கள் என்ரோல்மெண்ட் நம்பரை எழுதுங்க, கையெழுத்து போடுங்க, நீங்கள் எந்த பாரில் மெம்பராக இருக்கிறீங்கன்றதை குறிப்பிடுங்க. அதுதாங்க பிஃபோர் மீ சைனு. இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. பிஃபோர் மீ அந்த அழகில் போடுறாங்க சரிங்களா? என்கிட்ட வந்து நான் ஒரு பிஃபோர் மீ ஒருத்தர்கிட்ட கேட்டேன். அவர் வந்து தம்பி நீங்கள் யார் தம்பி, நான் ஒன்று முன்ன பின்ன பார்த்ததே இல்லையானாரு. சரிங்க, ரொம்ப சந்தோஷம், ஹைகோர்ட்டில் தான் சொல்கிறேன் நான், நம்ம சிட்டி சிவில் கோர்ட்டு கேம்பஸில் ஒருத்தர்கிட்ட பிஃபோர் மீ சைன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, தம்பி நீங்கள் யார், நீங்கள் இந்த கோர்ட்டுக்கு எத்தனை வருஷமாக வரீங்க, நான் உங்களை முன்ன பின்ன பார்த்ததே இல்லையா, இது என்ன மேட்ரு, தெரியாதவங்களெல்லாம் பிஃபோர் மீ போட முடியாதுன்னாரு. ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் சரிங்களா? அதான் என்னன்னாக்கா, இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, பாருங்கள் எப்படிலாம் வந்து நம்மளுக்கு இது கொடுக்குறாங்க பாருங்கள், ஒரு பிஃபோர் மீ சைன் போடுறதுக்கு இல்லாதெல்லாம் பண்ணுறாங்க சரிங்களா? ஸோ சரி ஓகே, அந்த மாதிரி யாரும் வந்து ஒரு அட்வொகேட் இன்னொரு அட்வொகேட் கிட்ட கெத்து காட்டக்கூடாது. நம்ம எல்லாருமே சகோதரர்கள் கரெக்டுங்களா? ஒரு முஸ்லீமுக்கு ஒரு முஸ்லீம் சகோதரன் ஓகேவா? அதுபோல் ஒரு அட்வொகேட்டுக்கு இன்னொரு அட்வொகேட் சகோதரன் கரெக்டுங்களா? பிஃபோர் மீ சைன் போட்டு கொடுக்குறதுல என்ன வருது, பிஃபோர் மீ போடுறதுக்கு நான் போட மாட்டேன், நீங்கள் யாரும் தெரியல, நான் எங்கள் கோர்ட்டுக்கு வந்து நான் உங்களை பார்த்ததே இல்லைன்றாரு. ஐயா எனக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில எனக்கு சரிங்களா? சரி ஓகே, இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா, பிஃபோர் மீ கையெழுத்து வாங்கிடுங்க. பார்ட்டிக்கு அந்த அட்வொகேட்டில் சாரி அந்த வக்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் சொல்கிறேன், வக்காலத்தை ரெடி பண்ணுறதுக்கே பாவம் பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது சரிங்களா? ஒரு அட்வொகேட் வெல்ஃபேர் ஸ்டாம்ப்பு, ஒரு கிளர்க் வெல்ஃபேர் ஸ்டாம்ப்பு, ஒரு 10 ரூபா ஸ்டாம்ப்பு வக்காலத்தினுடைய ரைட் சைடில் டாப்பில் ஒட்டிடுங்க ஓகேங்களா? ஒரு பிஃபோர் மீ கையெழுத்து வாங்கிடுங்க. ஒரு பார்ட்டியோட கையெழுத்து வாங்கிடணும். அட்வொகேட்ஸ் 4-5 இப்போ எங்கள் ஆஃபீஸில் நாங்கள் 4-5 அட்வொகேட்ஸ் இருக்கோம், எல்லாருமே அதில் கையெழுத்து போடுவோம். அட்வொகேட் ஆன் ரெக்கார்டு கரெக்டுங்களா? அட்வொகேட்டுக்கு அதில் கையெழுத்து போடணும். உங்கள் ஆஃபீஸுடைய ரப்பர் ஸ்டாம்ப் இருந்தால் அதை ஒட்டிடுங்க. ரப்பர் ஸ்டாம்ப் இருந்தால் ரப்பர் ஸ்டாம்ப் போடுங்க. பேக் சைடில் டாக்கெட்டை ஃபில்அப் பண்ணுங்கள் சரிங்களா? இதோட வக்காலத்தோட வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் பாருங்கள், எந்த ஒரு சூட்டை நம்ம கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறதா இருந்தாலும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லலாம் வந்து அர்ஜென்ட் பெட்டிஷனை வச்சு தான் ஃபைல் பண்ணணும் சரிங்களா? அப்போ தான் அதை சீக்கிரம் பார்ப்பாங்க. அர்ஜென்ட் பெட்டிஷன்னாலும் எமர்ஜென்ட் பெட்டிஷன்னாலும் ரெண்டும் ஒன்று தான். அர்ஜென்ட் பெட்டிஷனை எதில் போடுவீங்க, எந்த ப்ரொவிஷனில் போடுவீங்க, செக்ஷன் 151 சிவில் ப்ரொசீஜர் கோடில் போடுவீங்க சரிங்களா? அர்ஜென்ட் பெட்டிஷன் போடணும், ப்ளஸ் அஃபிடவிட்டும் போடணும். சிவில் மேட்டரை சிவில் கேசஸ் பொறுத்த வரைக்கும் அஃபிடவிட் ப்ளஸ் பெட்டிஷன் தான் போடணும் சரிங்களா? கிரிமினல் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் பெட்டிஷனை மட்டும் போட்டாலே போதும். பெட்டிஷனில் நீங்கள் எல்லா கதையும் எழுதிக்கலாம் சரிங்களா? ஆனால் சிவில் கேசஸை பொறுத்த வரைக்கும் அர்ஜென்ட் பெட்டிஷன் போட்டிங்கன்னா அஃபிடவிட்டும் சேர்த்து, எந்த பெட்டிஷன் போட்டாலும் அஃபிடவிட் சேர்த்து போடணும் சரிங்களா? இப்போ நான் எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறது, வெயிட் அர்ஜென்ட் பெட்டிஷனை வந்து 2 காப்பி எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா? நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில், டிஸ்ட்ரிக்ட் முன்சிப் கோர்ட்டு, எந்த கோர்ட்டில் எந்த சூட் ஃபைலிங் பண்ணுறதா இருந்தாலும் ஆர்டினரி சூட்டாக போடக்கூடாது. அர்ஜென்ட் பெட்டிஷனை வச்சு தான் போடணும், அப்போ தான் அது சீக்கிரம் நம்பர் ஆகும் ஓகேங்களா? அர்ஜென்ட் பெட்டிஷனை வச்சு போடுங்க.
அர்ஜென்ட் பெட்டிஷனோட அஃபிடவிட்டை சேர்த்து தான் போடணும். அர்ஜென்ட் பெட்டிஷனை போட்டுட்டு அஃபிடவிட்டை போடாமல் விட்டுறக்கூடாது. அஃபிடவிட்டை போட்டு அர்ஜென்ட் பெட்டிஷன் போடாமல் விட்டுறக்கூடாது. அஃபிடவிட்டு தலை மேலே போய் ₹20 ஸ்டாம்பை ஒட்டக்கூடாது. அர்ஜென்ட் பெட்டிஷனில் தான் ₹20 ஸ்டாம்பை ஒட்டணும். அர்ஜென்ட் பெட்டிஷன் ப்ளஸ் அஃபிடவிட் போடும்போது அஃபிடவிட்டில் பார்ட்டியோட கையெழுத்து வாங்குங்க எல்லா பேஜ்லேயும். அர்ஜென்ட் பெட்டிஷனில் கவுன்சிலோட கையெழுத்தை போடுங்க. ஒன்றுக்கு ஒரு 2 காப்பி அர்ஜென்ட் பெட்டிஷனை ரெடியாக வச்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி கொண்டு போய் அர்ஜென்ட் பெட்டிஷனை நீங்கள் ஓப்பன் கோர்ட்டில் கொடுக்குறீங்க. ஜட்ஜ் அதை வாங்கி என்ன பண்ணுவாங்க, ஹெட் கிளர்க் கிட்ட கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அதை எப்படி ரிட்டர்ன் போடுவாங்க வைங்க. ரிட்டர்ன் போட்ட உடனே அர்ஜென்ட் பெட்டிஷன் அதோட வேலை முடிஞ்சுது. அர்ஜென்ட் பெட்டிஷனோட வாழ்க்கை என்னது, ஒரு நாள் தான் அதனுடைய வாழ்க்கை. அர்ஜென்ட் பெட்டிஷனை காலைல 10:30 மணிக்கு கொண்டு போய் ஓப்பன் கோர்ட்டில் கொடுக்குறீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் முன்சிஃப் கோர்ட்டில் கொடுக்குறீங்க வைங்களேன், அது கரெக்டாக வந்து அது 12 மணிக்குள்ளே அந்த ஃபைலை பார்த்துடணும். ஹெட் கிளர்க் அதை பார்த்து முடிவு சொல்லிடணும். இதுக்கு பேர் தான் அர்ஜென்ட் பெட்டிஷன். சரிங்களா? அப்போ அன்னையோட அந்த பெட்டிஷனுடைய காலம் முடிஞ்சு போகுது. அப்போ அவங்க ரிட்டர்ன் போட்டாங்கன்னா நீங்கள் மறுபடியும் அதை எடுத்து கம்ப்ளை பண்ணி ரீப்ரசென்ட் பண்ணி மறுபடியும் அடுத்த நாள் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இன்னொரு அர்ஜென்ட் பெட்டிஷன் ப்ளஸ் அஃபிடவிட்டை நீங்கள் ரெடி பண்ணி போடணும். அதுக்கு முதல்லையே என்ன பண்ணணும், அர்ஜென்ட் பெட்டிஷன் ப்ளஸ் அஃபிடவிட்டை 2 காப்பி ரெடியாக பிரிண்ட் எடுத்து வச்சிடணும். ஓகேவா? இதுதான் மேட்ரு. உங்களுக்கு எந்த பெட்டிஷன் வேணுனாலும், எந்த அஃபிடவிட் வேணுனாலும், என்ன ஃபார்மேட் வேணுனாலும் என்கிட்ட கேளுங்க. என்கிட்ட இருக்குது. என்கிட்ட இருக்கிறத நான் உங்களுக்கு வக்கீல்களுக்கு இலவசமாக நான் வந்து இமெயிலில் அனுப்பிச்சி விட்ருவேன். நான் டெய்லி தான் எக்மோர் வரேன், டெய்லி சைதாப்பேட்டை கோர்ட்டு வரேன், டெய்லி ஹைகோர்ட்டுக்கு வரேன். என் முகம் எல்லாருக்கும் தெரியும், எல்லோரும் என்ன பார்க்குறீங்க. சரிங்களா? யாராவது என்னோட செல் நம்பர் 7708564095. ஓகேங்களா? ஃபோன் பண்ணி கேட்டாலும் கொடுக்க போகிறேன். வாட்ஸ்அப், அதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர். வாட்ஸ்அப்லேயும் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன், இமெயிலையும் அனுப்பிச்சி விட்றேன். ஏதாவது ஒரு ஃபார்மேட் ஒன்று தான் என்கிட்ட கேளுங்க. என்கிட்ட என்னென்ன ஃபார்மேட் இருக்குதோ உங்களுக்கு என்ன தேவையோ நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவேன். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ அர்ஜென்ட் பெட்டிஷன் 2 காப்பி வைக்கணும். 2 காப்பி வைக்கணும். ஒரு காப்பியை வந்து ஒன்றத்தை கோர்ட்டில் கொடுப்பீங்க. கோர்ட்டில் பெஞ்சுக்கு சப்போஸ் ரெக்கார்ட் கிளர்க் ரிட்டர்ன் போட்டாங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் போய் தடவிட்டு உட்காந்துருக்கூடாது. அன்றைக்கே 2 பிரிண்ட் எடுத்து வச்சிடணும். சரியா? அதுக்கப்புறம் ஒரு மெமோ ஆஃப் வேல்யூவேஷன் ரெடி பண்ணணும். மெமோ ஆஃப் வேல்யூவேஷன் ஃபார்மேட் வேணும்னா என்கிட்ட கேளுங்க, நான் தரேன். சரிங்களா? மெமோ ஆஃப் வேல்யூவேஷன் ப்ளஸ் ஒரு பிளைண்ட்டுனா புகார் மனு. ஓகேவா? மெமோ ஆஃப் வேல்யூவேஷன் கேளுங்க, நான் உங்களுக்கு ஃபார்மேட்டு கொடுத்துட்றேன். பிளைண்ட்டு வேணுமா, பிளைண்ட் ஃபார்மேட்டு நான் கொடுத்துட்றேன். சரிங்களா? எல்லாமே ஃபார்மேட் ஒர்க்கு தான். சரிங்களா? ஒரு 10 சூட் ஃபைலிங் பண்ணிங்கன்னா 11வது சூட் ஃபைலிங் இப்படி தான் பண்ணணும்னு நீங்கள் ஊருக்கே சொல்லிக் கொடுப்பீங்க. சரிங்களா? இதுதான் மேட்ரு. ராக்கெட் சயின்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் மைண்டை அப்ளை பண்ணணும், இவ்வளோதான் விஷயம். சரிங்களா? ஸோ ஒரு மெமோ ஆஃப் வேல்யூவேஷனு, ஒரு பிளைண்ட்டு, அந்த பிளைண்ட்டு பின்னாடி ஒரு 5 வெள்ளை ஷீட்டை வச்சு கடைசி பேஜில் டாக்கெட்டு. சரிங்களா? இதை வச்சு தைச்சி கோர்ட்டில் கொடுத்துடணும். ஓகேங்களா? இப்போயே எடுத்தோடனே கொடுத்துடாதீங்க, நான் எல்லாத்தையும் ஃபுல்லாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஃபுல்லாக பொறுமையாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதன்படி நடந்து எல்லாத்தையும் ஒரு பண்டிலாக போட்டு கட்டி ஓப்பன் கோர்ட்டில் ஜட்ஜுக்கிட்ட காலைல 10:30 மணிக்கு ஜட்ஜு உட்கார்ந்த உடனே காலிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்துடணும். சரிங்களா? இதுதான் மேட்ரு. ஸோ ஒரு மெமோ ஆஃப் வேல்யூவேஷன் ரெடி பண்ணணும். ஒரு பிளைண்ட்டுனா புகார் மனு ரெடி பண்ணணும். அந்த பிளைண்ட்டு பின்னாடி 5 வெள்ளை ஷீட்டு. அந்த 5 வெள்ளை ஷீட் எதுக்கு சார், 2 பத்தாதா சார் அப்படின்னா, கஞ்சத்தனம் படக்கூடாது. 3 ஷீட் வச்சா போதுமா சார், 4 ஷீட்லாம் வேணாம், 5 ஷீட் வை. 5 ஷீட் வச்சா தான் என்ன ஆகும்னா, நாளைக்கு வந்து அந்த பெஞ்சு கிளர்க்கு, அந்த பேர் ரெக்கார்ட் கிளர்க்கு, அவங்கெல்லாம் வந்து இது எழுதுவாங்க, ரிட்டர்ன்னா எழுதுவாங்க. ஜட்ஜம்மா வந்து அட்ஜுடிகேஷன் எழுதுவாங்க. அப்போ அந்த 5 பேப்பர் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். 2 பேப்பர் வைக்கிறேன், 1 பேப்பர் வைக்கிறேன்னு சொல்லிட்டு கஞ்சத்தனப்பட்டு ரிட்டர்ன் வாங்கிக்கூடாது. சரிங்களா? ஸோ ஒரு மெமோ ஆஃப் வேல்யூவேஷன், ஒரு பிளைண்ட்டு, அப்புறம் 5 வெள்ளை ஷீட்டை, இப்போ பிளைண்ட்டுக்கு பின்னாடி 5 வெள்ளை ஷீட்டை வச்சு கடைசியில் டாக்கெட்டை வச்சு தைக்கணும். எதை தைக்கணும், ஒரு மெமோ ஆஃப் வேல்யூவேஷன் முன்னாடி வைக்கணும், அதுக்கு பின்னாடி பிளைண்ட்டு வைக்கணும், பிளைண்ட்டுக்கு பின்னாடி 5 வெள்ளை ஷீட்டு வைக்கணும், 5 வெள்ளை ஷீட்டுக்கு பின்னாடி 6வது ஷீட்டாக டாக்கெட்டை வைக்கணும், வச்சு தைச்சி ரெடியாக வச்சுக்கணும். சரியா? அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பண்ணணும், இன்னொரு மெமோ ஆஃப் வேல்யூவேஷன் எடுக்கணும், பிரிண்ட் எடுக்கணும், அப்புறம் இன்னொரு பிளைண்ட்டு. சரியா? ஒரு மெமோ ஆஃப் வேல்யூவேஷன், ஒரு பிளைண்ட்டை எடுத்து தைச்சி ரெடியாக வச்சுக்கணும். அப்போ இப்போ எவ்வளோ ஆச்சு, ஒரு மெமோ ஆஃப் வேல்யூவேஷன், ஒரு பிளைண்ட்டு, ஒரு 5 ஷீட்டு, அது ஒரு தனி. இன்னொன்று ஒரு மெமோ ஆஃப் வேல்யூவேஷனை, இன்னும் ஒரு பிளைண்ட்டு. இதை மெமோ ஆஃப் வேல்யூவேஷனை முன்னாடி வச்சு அதுக்கு பின்னாடி பிளைண்ட்டை வச்சு அதுக்கு பின்னாடி 5 ஷீட் வைக்க தேவையில்லை, ஏற்கனவே வச்சுட்டீங்க இல்லையா, அது கோர்ட் ஜட்ஜு அட்ஜுடிகேஷன் எழுதுறதுக்கு. இது இன்னொரு செட்டு வைக்கணும். இன்னொரு செட் என்னது, ஒரு மெமோ ஆஃப் வேல்யூவேஷனும் ஒரு பிளைண்ட்டை வச்சா போதும், தைச்சி வச்சுக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஒரு பிளைண்ட்டு மட்டும், மெமோ ஆஃப் வேல்யூவேஷன் தேவையில்லை, ஒரு பிளைண்ட்டை மட்டும் பிரிண்ட் எடுத்து தைச்சி வச்சுக்கோங்க. தைப்பீங்களோ இல்லை ஸ்டாப்லர் அடிப்பீங்களோ, கோர்ட்டு கொடுக்கும்போது தைச்சி தான் கொடுக்கணும். ஆப்பரண்ட் பார்ட்டிக்கு ஸ்டாப்லர் அடித்து கொடுத்தா கூட ஓகேங்களா? அப்போ வந்து இப்போ எவ்வளோ ஆச்சு மொத்தம்,
2 மெமோ ஆஃப் வேல்யூவேஷன் நீங்கள் ரெண்டு மெமோ ஆஃப் வேல்யூவேஷன் 2 பிளைண்ட் எடுத்துட்டீங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க, 3ஆவதா ஒரு பிளைண்ட் காப்பியை பிரிண்ட் எடுக்கிறீங்க. எதையும் தைக்க தேவையில்லை. அந்த பிளைண்ட் காப்பி எடுத்து அப்படியே வச்சுருங்க. அதுவும் கோர்ட்டுக்கு தான் கொடுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 4ஆவதா ஒரு பிளைண்ட்டை எடுக்கிறீங்க. 4ஆவதா ஒரு பிளைண்ட்டை எடுத்து பிரிண்ட் எடுத்து லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் என்னென்ன போடுறீங்க, எல்லா லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் அந்த கரண்ட் இபி பில்லு, மெயின்டெனன்ஸ் பில்லு, அதுக்கப்புறம் வந்து அந்த உங்களுடைய ரெண்டல் அக்ரிமெண்ட்டு, இன்னும் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் தான் ஆவணங்கள். அதுக்கு பேர் தான் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்டு. இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு பிளைண்ட் எடுக்கிறீங்க. அந்த பிளைண்ட்டை பிரிண்ட் எடுத்து அந்த பிளைண்ட்டுக்கு பின்னாடி எல்லா லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வந்து அப்படியே ஆர்டர் படி அடுக்கி அப்படியே தைச்சி ஓரமாக வச்சுக்கிறீங்க. அதையும் கோர்ட்டுக்கு தான் கொடுக்க போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம எவ்வளோ கொடுக்குறோம் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் நான் கரெக்டாக இப்போ கவனிச்சிங்கன்னா கரெக்டாக சொல்லுவீங்க. சரிங்களா? இல்லைன்னா கவனிக்கலான்னு அர்த்தம். சரிங்களா? நான் வந்து இந்த லைசன்ஸ் வாங்கின வாத்தியார் கிடையாதுங்க. சரிங்களா? லைசன்ஸ் வாங்கின அட்வொகேட். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லுவேன், தெரிஞ்ச விதத்தில் நான் சொல்லுவேன். இஷ்டம்னா பாரு, கஷ்டம்னா கிளம்பு, வேறு ஒன்றும் கிடையாது. சரியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மெமோ ஆஃப் வேல்யூவேஷன், ஒரு பிளைண்ட்டு, ஒரு 5 ஷீட்டு, அது ஒன்று. அப்புறம் இன்னொரு மெமோ ஆஃப் வேல்யூவேஷன், இன்னொரு பிளைண்ட்டு. இது 2 தைக்கணும். ஸோ அப்போ வந்து என்னாச்சு, 2 பிளைண்ட் ஆச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு பிளைண்ட்டு தனியாக எடுத்து வைக்கணும், எதோடையும் தைக்காமல். அப்போ 3 ஆச்சு. இன்னொரு பிளைண்ட்டு ப்ளஸ் ஆல் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்டு 4 ஆச்சு. அப்போ 4 பிளைண்ட் தேவைப்படுது. சரியா? 4 பிளைண்ட் தேவைப்படுது. அப்போ என்ன ஆகுது, எதிர்த்தரப்பு ஒரு ஆளாக இருந்தால், சப்போஸ் நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொரு 2-3 பேர் இருக்கிறாங்க. இப்போ ஒரு ஃப்ளாட்டில் குடியிருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அசோசியேஷனும் இருக்கும். அப்போ அந்த அசோசியேஷனையும் நம்ம என்ன பண்ணோம், அதுக்குள்ளே சேர்த்து விட்றணும் கேஸுக்குள்ளே, காஸ்ட் டைட்டிலில். சரிங்களா? அப்போ 2 காப்பி. அப்போது பார்ட்டிக்கு லேண்ட்லார்டுக்கு ஒன்று, அசோசியேஷனுக்கு ஒன்று. சரிங்களா? இப்போ எவ்வளோ ஆச்சு, 4 பிளைண்ட்டு பிரிண்ட் எடுக்கிறீங்க இல்லையா? நெக்ஸ்ட்டு உங்கள் கட்டுக்கு 1, 5. ஓகேவா? அது போக எக்ஸ்ட்ராவாக 1 எடுத்து வைங்க. மொத்தம் 6 பிளைண்ட்டை பிரிண்ட் எடுத்து வைக்கணும். 6 பிளைண்ட்டில் 2 பிளைண்ட்டு உங்கள் பண்டிலில் இருக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த பிளைண்ட்லாம் எடுத்துட்டீங்க. கடைசியாக பிளைண்ட்டை எடுத்து லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் அந்த பிளைண்ட்டுக்கு பின்னாடி வச்சு தைச்சி ரெடியாக வச்சுக்க, கோர்ட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ப்ரேயருக்கு 30 ரூபாய்க்கு ஸ்டாம்ப்பு ஒட்டணும், கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப்பு. ஒரு பிளைண்ட்டில் ஒரு ப்ரேயருக்கு 30 ரூபாய்க்கு ஸ்டாம்ப்பு ஒட்டணும். அப்போது ஒரு ப்ரேயருக்கு 30 ரூபா ஒட்டணும். அப்போ 4 ப்ரேயர் கேட்டால் 120 ரூபாய்க்கு ஒட்டணும். எங்கே ஒட்டணும், பிளைண்ட் இருக்கு இல்லையா, புகார் மனு, அந்த பிளைண்ட்டில் தலைக்கு மேலேயோ பிளைண்ட்டுக்கு கீழேயோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு ப்ரேயர் கேட்குறீங்கன்னா 30 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் ஓட்டணும், கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் ஓட்டணும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டரிம் இன்ஜங்ஷன் பெட்டிஷன் போடணும். இன்டரிம் பெட்டிஷன் ஃபார் இன்டரிம் இன்ஜங்ஷன் போடணும். பெட்டிஷன் ஃபார் இன்டரிம் இன்ஜங்ஷன் ப்ளஸ் அஃபிடவிட். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், 3 காப்பி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கணும், ரெடியாக வச்சுக்கணும். சரியா? 3 காப்பி பிரிண்ட் எடுத்து வைக்கணும். சரிங்களா? 3 காப்பியும் கோர்ட்டுக்கு தான் கொடுக்கணும். சரிங்களா? 3 காப்பியும் கோர்ட்டுக்கு தான் கொடுக்கணும். பெட்டிஷன் ஃபார் இன்டரிம் இன்ஜங்ஷன் ப்ளஸ் அஃபிடவிட். இதனுடைய ஃபார்மேட் உங்களுக்கு வேணும்னா கேளுங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இலவசமாக, அட்வொகேட்ஸுங்களுக்கு மட்டும். சரிங்களா? இதை எந்த ப்ரொவிஷனில் போடுவீங்க, ப்ரொவிஷன் ஆஃப் லா போடலைனாலும், தப்பாக போட்டாலும் ரிட்டர்ன் பண்ணி விட்ருவாங்க. ப்ரொவிஷன் ஆஃப் லா எதில் போடணும், அண்டர் ஆர்டர் 39 ரூல் 1 and 2 ஆஃப் சிபிசியில் போடணும், சிவில் ப்ரொசீஜர் கோடில் போடணும். ஸோ பெட்டிஷன் ஃபார் இன்டரிம் இன்ஜங்ஷன் ப்ளஸ் அஃபிடவிட்டை ரெடி பண்ணி வைக்கணும். ஃபார்மேட் வேணும்னா என்கிட்ட கேட்கணும், நான் கொடுத்துருவேன், இலவசமாக கொடுத்துருவேன். அதை வந்து 3 காப்பி பிரிண்ட் எடுத்து வைக்கணும். ப்ரொவிஷன் ஆஃப் லா கரெக்டாக போடணும், தப்பாக போட்டிங்கன்னா ரிட்டர்ன் பண்ணி விட்ருவாங்க. ப்ரொவிஷன் ஆஃப் லா என்னன்னு தெரியலையே சார், யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே சார், எனக்கு சிபிசி புக்கை திறந்தாலே தூக்கம் வருது சார், ஒன்றும் புரியல சார், நான் எந்த காலத்தில் சார் சிபிசி புக்கில் இருக்கிற செக்ஷனை கண்டுபிடிப்பேன், என்னால் முடியலையே, எனக்கு தெரியலையே சார் அப்படின்னா அதை சொல்கிறேன் கேட்டுக்க. ஆர்டர் 39 ரூல் 1 and 2 ஆஃப் சிபிசியில் போடணும். ஓகேவா? ஸோ இந்த 3 காப்பி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பெட்டிஷனில் 20 ரூபா ஸ்டாம்ப்பு ஒரு பெட்டிஷனில் ஒட்டினா போதும், 3த்தில் ஒட்டக்கூடாது. சரியா? அதுக்கப்புறம் ஒரு ப்ரூஃப் ஆஃப் அஃபிடவிட்டை ஒரு ப்ரூஃப் ஆஃப் அஃபிடவிட் அப்பயே ரெடி பண்ணிடணும். ப்ரூஃப் ஆஃப் அஃபிடவிட்டை ரெடி பண்ணி கோர்ட்டில் கொடுக்கணும். சரியா? ப்ரூஃப் ஆஃப் அஃபிடவிட்டு 3 காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு காப்பியை கோர்ட்டில் கொடுத்தா போதும், மீதி 2 காப்பி உங்கள் பண்டிலில் இருக்கணும். சரிங்களா? ப்ரூஃப் ஆஃப் அஃபிடவிட் போடும்போது அதில் ப்ரொவிஷன் ஆஃப் லாவை எழுதணும். ப்ரொவிஷன் ஆஃப் லாவை எழுதலைன்னா ரிட்டர்ன் போட்டுருவாங்க. ப்ரொவிஷன் ஆஃப் லா தப்பாக எழுதினாலும் ரிட்டர்ன் போட்டுருவாங்க. அப்போ ப்ரூஃப் ஆஃப் அஃபிடவிட்டை எந்த ப்ரொவிஷனில் சார் போடணும் அப்படின்னா, செக்ஷன் 26 சப்செக்ஷன் 2 ஆஃப் சிபிசி. கரெக்டுங்களா? இதை பாருங்கள், இந்த புக்கை பார்த்தீங்களா, இந்த புக்கு எல்லார்கிட்டையும் இருக்கணும்.
இந்த புக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த புக்கு இது ஒரு ஃபேமஸ் புக்கு. இந்த புக்கோட விலை 1000 ரூபாய். இந்த புக்கு வாங்கிறதுக்கு கஞ்சத்தனப்படக்கூடாது. இந்த புக்கு நீங்கள் சிவில் கோர்ட்டில், சிட்டி சிவில் கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜட்ஜஸுடைய டேபிள்லேயும் இந்த புக்கு இருக்கும். இந்த புக்கை வாங்கிக்கணும். இந்த புக்கை நீங்கள் வாங்கினா தான் உங்களுக்கு என்ன சொல்கிறது, சிவிலில் பிழைக்க முடியும். சரிங்களா? இப்போ ப்ரூஃப் அஃபிடவிட் போடும்பொழுது செக்ஷன் ஆஃப் லா, அதாவது ப்ரொவிஷன் ஆஃப் லா எழுதி தான் போடணும். தப்பாக போட்டால் ரிட்டர்ன் போட்டு விட்ருவாங்க. ப்ரூஃப் அஃபிடவிட்டை எந்த ப்ரொவிஷனில் போடுறதுன்னு கேட்டால் செக்ஷன் 26 சப்செக்ஷன் 2 சிபிசியில் போடணும். அது எங்கே இருக்குது? சிபிசி புக்கை நீங்கள் திறந்து பார்த்தா உங்களுக்கே தெரியும். இதோ பாருங்கள், சிபிசி புக்கு தான் இங்கே நான் போட்டு வச்சுருக்கிறேன். சரியா? சிபிசி புக்கில் தான், இந்த சிபிசி புக்கில் பேஜ் நம்பர் 1.11, பேஜ் நம்பர் 1.11 கீழே வந்து பாருங்கள், இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் சூட் அப்படின்னு இருக்கும். செக்ஷன் 26 இருக்குது. செக்ஷன் 26 படிங்க. இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் சூட், அதில் சப்செக்ஷன் 2 பாருங்கள். இன் எவ்ரி பிளைண்ட் த ஃபேக்ட் ஷால் பி ப்ரூவ்டு பை அஃபிடவிட். அப்போ இந்த ப்ரொவிஷனில் தான் அதை நம்ம போடணும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இப்போ ப்ரூஃப் அஃபிடவிட் எதில் போடுவீங்க? செக்ஷன் 26 ஆஃப் சிபிசி, செக்ஷன் 26 சப்செக்ஷன் 2 ஆஃப் சிபிசியில் இதை போடணும். சரிங்களா? அதுக்கப்புறம் வெரிஃபைடு அஃபிடவிட்டை ஒன்று போடணும். ப்ரூஃப் அஃபிடவிட் எவ்வளோ போடுவீங்க? ஒரு காப்பி போட்டால் போதும். மீதி 2 காப்பி உங்கள் பண்டில் இருக்கணும். சரியா? ப்ரூஃப் அஃபிடவிட் வேறு ஒன்றும் இல்லை, பிளைண்ட் தான் ப்ரூஃப் அஃபிடவிட். பிளைண்ட்டில் வந்து த பிளைண்டிஃப் சப்மிட்ஸ் தட்டுன்னு வரும். இதில் வந்து ஐ சப்மிட் தட்டுன்னு வரும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெரிய சேஞ்சஸ்லாம் எதுவும் கிடையாது. வெரிஃபைடு அஃபிடவிட்டை போடணும். வெரிஃபைடு அஃபிடவிட்டுக்கு நீங்கள் ப்ரொவிஷன் ஆஃப் லாவை எழுதி தான் ஆகணும். இதில் வந்து ஒரு வெரிஃபைடு அஃபிடவிட் கோர்ட்டுக்கு கொடுத்தா போதும். இந்த ப்ரூஃப் அஃபிடவிட் ஃபார்மேட் வேணுமா கேளுங்க, நான் தரேன். வெரிஃபைடு அஃபிடவிட் ஃபார்மேட் வேணுமா கேளுங்க, நான் தரேன். சரிங்களா? இல்லாதவங்களுக்கு தான் நான் தர முடியும். ஓகேவா? எந்த உதவியும் இல்லை சார் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க பார்த்தீங்களா, எனக்கு யாரும் ஹெல்ப்புக்கு இல்லை சார், யாரும் சப்போர்ட்டுக்கு இல்லை சார், யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க சார், இவ்வளோ பெரிய கோர்ட்டில் 10,000 அட்வொகேட் இருக்கிறாங்க, யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க சார் அப்படின்னு யாராச்சும் மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணிங்கன்னா என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு அதை கொடுத்து விட்றேன். ஓகேங்களா? ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் உதவி பண்ணுறதுனால அவனுக்கு நன்மை தான் கிடைக்க போகுது, அவனுக்கு தீமை கிடைக்க போகிறதே கிடையாது. நன்மையின் கூலி நன்மையே, தீமையின் கூலி தீமையே அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஓகே, நீதிமொழிகள் எடுத்து பாருங்கள், அதில் தெரிஞ்சிடும். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை அப்படின்னு ஆண்டவரே பைபிளில் சொல்லியிருக்கிறாரு. சரிங்களா? இப்போ வெரிஃபைடு அஃபிடவிட் போடணும். ஒரே ஒரு காப்பி கோர்ட்டுக்கு கொடுத்தா போதும். அதனுடைய ப்ரொவிஷன் ஆஃப் லா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரிஃபைடு அஃபிடவிட் போடும்போது ப்ரொவிஷன் ஆஃப் லா எழுதாமல் விட்டிங்கன்னா ரிட்டர்ன் போட்டு விட்ருவாங்க. அந்த வெரிஃபைடு அஃபிடவிட்டை எந்த ப்ரொவிஷனில் போடணும்னு அங்கே இருக்கிற ஹெட் கிளர்க்கு தெரியும், ஆனால் அவங்க அதை அவங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? நீங்கள் தான் அட்வொகேட் ஆச்சு, அவங்க சாதாரண கிளர்க்கு. ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தான் தெரியும், உங்களுக்கு நிறையா தெரியும் இல்லையா? அதனால் இவன் வக்கீல் தானே, இவன் போய் கற்றுக்கிட்டு தெரிஞ்சுட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிட்டர்ன் போட்டு விட்ருவாங்க. அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது, நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். இப்போ சொல்கிறேன் பாருங்கள், வெரிஃபைடு அஃபிடவிட்டை இட் ஷுட் பி ஃபைல்டு அண்டர் தி ப்ரொவிஷன் ஆஃப் லா. என்னது? அண்டர் ஆர்டர் 6 ரூல் 15(4) ஓகேங்களா, ஆஃப் சிபிசி. சரிங்களா? இது எங்கே இருக்குன்னு நான் சொல்லிடுறேன் பாருங்கள் உங்களுக்கு. அதே புக்கு தான் எடுக்கிறேன். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், அதே சிவில் ப்ரொசீஜர் கோடு புக்கில் பேஜ் நம்பர் 1.71 அதை எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 15 இருக்கும், வெரிஃபிகேஷன் ஆஃப் ப்ளீடிங்ஸ்ன்னு இருக்கா. அதில் கீழே 4வது செக்ஷன் பாருங்கள், 15 சப்செக்ஷன் 4 பாருங்கள். வெரிஃபைடு அஃபிடவிட்டை டு பி ஃபைல்டு அண்டர் த ப்ரொவிஷன் ஆஃப் லா. என்ன ப்ரொவிஷன் ஆஃப் லா? ஆர்டர் 6 ரூல் 15 சப்செக்ஷன் 4 சிபிசி கீழே போடணும். இவ்வளவு தான் மேட்ரு. ஓகேங்களா? இது என்ன ராக்கெட் சயின்ஸா? இப்போ அது எந்த புக்கில் இருக்குதுன்றதை நான் சொல்லிட்டேன். இந்த புக்கில் இருக்குதுன்னு காமிச்சிட்டேன். இந்த புக்கில் இந்த பேஜ் நம்பரில் இருக்குதுன்னு நான் ஹைலைட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு காட்ட தான் முடியும், ஊட்ட முடியாது. ஓகேங்களா? அதனால் வந்து நீங்கள் தான் அதெல்லாம் பார்த்துக்கணும். சரிங்களா? ஒரு லெவல் தான் சொல்லித்தர முடியும். நான் என்ன தான் சொல்லி கொடுத்தாலும் என்ன சொல்கிறது, கட்டி கொடுக்குற சோறும் சொல்லி கொடுக்குற சொல்லும் கூட வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு லெவல் தான் என்னால் சப்போர்ட் பண்ண முடியும். நான் சொல்கிறத அப்படியே வச்சு நான் இதை போட்டு நீங்கள் 4 வாட்டி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சிடும். உங்களுடைய கைப்பட நீங்கள் எப்போ ஒரு வேலையை ஃபுல்லாக செஞ்சு முடிக்கிறீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலையை கற்றுக்குவீங்க. இவ்வளோ தான் மேட்ரு. சரியா? இப்போ நான் நிறைய சொல்லிட்டான்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 29 நிமிஷம் ஆகிடுச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா? நான் நிறையா சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்த வீடியோ இது பெரிய மேட்ரு. இது நான் விளக்கமாக விலாவாரியாக சொல்கிறீங்க சார், எங்களால் பார்க்கவே முடியல சார்னா தயவு செஞ்சு நீ பார்க்காத தேவையில்லை. எனக்கு நான் பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பாடத்தை கவனிச்சா தான் சோறு கிடைக்கும். கவுனு போட்டுட்டு பிளாக் அண்ட் ஒயிட் யூனிஃபார்ம் போட்டு கோட்டை போட்டு காலர் பேண்ட் கட்டினா சோறு கிடச்சிடாது. சட்டமே தெரியாமல் போய் ஜட்ஜு முன்னாடி நின்னா திட்டு தான் கிடைக்கும்.
கரெக்டாக இல்லையா? அதனால் இந்த சிவில் ப்ரொசீஜரு, எவிடன்ஸு, இந்த சிஆர்பிசி இதெல்லாம் படித்தா தான் சோறு. இல்லை செக்ஷன் தெரியலன்னா ஒன்றும் நம்மளுக்கு செக்ஷன் தெரியுமா, நம்மளுக்கு ப்ரொவிஷன் ஆஃப் லா தெரியுமான்னு நம்மளை கிண்டல் பண்ணுறவன் 1000 பேர் இருப்பான். நம்மளை கேள்வி கேட்குறவன் 1000 பேர் இருப்பான். கரெக்டாக இல்லையா? அதையெல்லாம் மீறி நம்ம மேலே வரணும். வக்கீல் வேலையை, கவுன் போடுற வேலையில், ப்ராக்டிஸ் பண்ணுற வேலையில் 5 ரூபா சம்பாதிக்கிறது மிகப்பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும், ஏற்கனவே தெரியும், எனக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு. கரெக்டுங்களா? வக்கீல் வாழ்க்கை வறுமை வாழ்க்கைன்றது எனக்கு தெரியும். ஜூனியர் வாழ்க்கை வந்து வறுமை வாழ்க்கை, ஏழ்மை வாழ்க்கைன்னு எனக்கு தெரியும். அதனால் நான் வறுமையில் இருந்த மாதிரி, நான் ஏழ்மையில் கஷ்டப்பட்ட மாதிரி, எனக்கு பின்னாடி வர்ற வக்கீல்கள் சகோதரர்கள், என்னுடைய உடன்பிறப்புகள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் விளக்கி விளக்கி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் விளக்கி விளக்கி சொன்னால் எனக்கு பிடிக்கல சார்னா நீ பார்க்கவே பார்க்காத, தேவையே இல்லை, எப்படியோ போ. ஓகேவா? நன்றி, வணக்கம், தேங்க்யூ பை. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.